என்னடா சொல்ற, பெட்ரோல் நாளையிலேருந்து 300 ரூபாய் ஆக போதா? அஜீஸ் ஃபேமிலி என்னை பற்றி இப்படி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலைங்க. வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் சில விஷயங்கள்லாம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, மொத்தமாக ஒரு வீடியோவை மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டான டைம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லா விஷயங்களையும் பேசுவோம். மொத்தமாக 7 விஷயங்களை பற்றி பேச போகிறோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அஜீஷ் விசஸ் டிடிஎஃப் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அஜீஷோட ஃபேமிலி பேசுனது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் தம்பிக்கு கொஞ்சம் இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதை பற்றி UK07 அண்ணா இஷ்யூவை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதெல்லாம் தெளிவாக பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக் இஷ்யூ. அது ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டியை தூக்கி அடிச்சது என்னால் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதை பற்றி அப்புறம் நம்ம விஜய் அண்ணா அண்ட் சங்கீதா அண்ணி பற்றி பார்த்தீங்கன்னா IRL டொனேஷன் பற்றி அண்ட் பெட்ரோல் அண்ட் LPG CNG ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இல்லைங்க. இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அஜீஸ் விசஸ் டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று போயிட்டுருக்குல்ல, அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். அஜீஸ் விசஸ் டிடிஎஃப் கிடையாது, அஜீஷ் அண்ட் டிடிஎஃப் தான். அப்போ அஜீஷோட ஃபேமிலி பேசினது வாசா அப்படின்னா அதை கேட்கும்போது எனக்குமே கஷ்டமாக தான் இருந்தது. தயவு செஞ்சு இதுக்காக ரியாக்ட் பண்ணிட்டு போய் எங்கேயும் கமெண்ட்டில் சொல்லாதீங்க. சில், முதல்ல நான் ஃபுல்லாக பேசிடுறேன். டிடிஎஃப் ஃபுல் வீடியோவை நீங்கள் கேளுங்க. அண்ட் எல்லாருக்குமே நான் நார்மலாக சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அஜி போட்டிருக்கிற வீடியோ பார்த்துட்டு எங்கள் அம்மா அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக பார்த்தியா அவங்க வீட்டில் உனக்கு என்ன மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட அப்படிலாம் ஒன்றும் தப்பா பேசலைங்க. எங்க வீட்டில் 100% அஜயை பத்தி தப்பா பேசுவாங்க. அந்த வீடியோ ஸ்டார்டிங் வீடியோல நான் டிடிஎஃப் பிச்சா விட்டு வெளியே வரேன்னு சொல்லும் போது கூட எந்த இடத்துலையுமே அஜிக்கு நெகட்டிவிட்டி வந்துடணும்னு சொல்லி சத்தியமா நான் 1% கூட நான் நினைச்சது கிடையாது. அதே மாதிரி தான் வீடியோல இருந்திருக்கும். என் பிராண்டையே பார்த்தீங்கன்னா அஜி மாப்பிள்ளை கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கும் போது எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட அடிச்சுக்கிட்டோம், பிடிச்சிக்கிட்டோம், திட்டிக்கிட்டோம். பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க. பார்ட்னர்ஸ் 2 பேர் தான் ப்ராப்ளம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது நாங்கள் 2 பேருமே செஞ்ச மிஸ்டேக்ஸ்ன்னு தான் சொல்லி பேசிட்டு இருப்பேனே தவிர அதில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அஜியை மட்டுமே பிளேம் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பைத்தியக்காரன் தான் கால் பண்ணிட்டு இருக்கான். டேய் என்னடா ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்டா, இங்க பாரு. ஒரு கால் பண்ணு. எப்படா வர? நான் வரேன் நான் சீக்கிரம் வரேன். வரேன் ஒரு நிமிஷம். ஸோ இதில் பார்த்துட்டீங்க இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கனால உருகுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அஜீஷ் அக்கா பேசினது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹர்ட் ஆச்சு. ஆக்சுவலி அஜியோட அக்காக்கெல்லாம் நான் கால் பண்ணி பேசிட்டேன். அஜி முன்னாடி வச்சு பேசிட்டேன். அஜி சொல்லியிருப்பான் கமெண்ட்ஸ்லாம் கண்டுக்காதடி அப்படின்னு சொல்லியிருப்பான் அக்காவை. ஆனால் அக்கா இருந்துட்டு ஏய் நீ சும்மாரு, அவன் பொண்டாட்டியை பேசினதுக்கு மட்டும் அவன் வீடியோ போட்டான், ஏன் இதுக்கு போட மாட்டானா அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி என்னோட ஒய்ஃப் ஃபேஸ் ரிவீல் போட்டிருந்தேன்னா அதில் நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் வந்துச்சா, நீங்கள் வீடியோஸ் எடுத்து பாருங்க எவ்வளோ நாள் கழிச்சு பார்த்தா நான் ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பேன். நான் ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். என் வீட்டில் போட்ட ப்ரெஷர்னால பார்த்தா நான் ரியாக்ட் பண்ணேன். மக்களும் சில பேர் பண்ணா அழகுன்னா இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்களே சார், அதுக்கு ஒரு ரிப்ளை தரணும்னு நானும் நினச்சேன். அதனால பார்த்தீங்கன்னா அது ரிப்ளை தந்தேன் கிட்டத்தட்ட 1 வீக் கழிச்சு. ஆனால் இந்த வீடியோ போட்டு அடுத்த நாளே தலைவன் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டான். அண்ட் மெயினாக இந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ ஃபுல் வீடியோவே முடிச்சு அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எடிட்டிங்லாம் முடிச்சு ஃபர்ஸ்ட் அஜீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டேன். ஆக்சுவலி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா யார் வந்திருந்தாலும் அவங்கள நம்ம கலாய்ச்சி வந்திருப்போம்ல. ஸோ அவங்க மனசு எதுவும் ஹர்ட் ஆகிடக்கூடாது, அவங்களுக்கு எந்த நெகட்டிவிட்டி வந்துடக்கூடாதுன்னு எப்பவுமே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம வீடியோவில் இன்க்ளூட் ஆனாங்களோ முதல்ல எடிட் பண்ணி முடிச்சுட்டு அன்லிஸ்டட் லிங்க் அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்போம். அஜீஷ்க்கு அனுப்பிச்சு விட்டேன். அஜீஷ் அப்ரூவ் பண்ணக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவை அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு பப்ளிஷ் பண்ணேன். இத்தனைக்கு பார்த்தா அஜீஷ் 20 மினிட்ஸ் சொல்லி டைம் கேட்டு வீடியோ பார்த்து ஓகே நோ ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வீடியோ பார்த்துட்டீங்கன்னா போட்ட அடுத்த நாளே பார்த்தா அஜி ரிப்ளை போட்டுட்டா. அண்ட் அம்மா பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பாங்க ஏன் வாசா பண்ண கமெண்ட்ஸை டெலீட் பண்ணலன்னு சொல்லி. கமெண்ட்ஸ் கண்டுக்க மாட்டோமா அதெல்லாம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு இருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது முடிவு கிடையாது, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பண்ண அஜி மாப்பிள்ளை வீடியோ போட்டுட்டா. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. திரும்பி பெருசாக நான் இழுக்க விரும்பல. என்னானாலும் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் எங்களுக்கு என்னால் அவனுக்கு ஒரு ஹேட்டோ அவனால் எனக்கு ஒரு ஹேட்டும் வேணாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க. இப்போவும் சொல்கிறேன், ரபீனா அக்கா பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்த அக்கா மாதிரி. என் அக்காவை நான் எப்படி நினைக்கிறேனோ அதுக்கும் மேலே தான் பார்த்தீங்கன்னா அக்காவை நான் நினைக்கிறேன். எனக்கு ரவீனா அக்காவை ரொம்ப பிடிக்கும். அது போக அம்மாவும் நம்ம அம்மா தான். ஜெயிலேருந்து வந்த உடனே பார்த்துட்டிங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டி விடுவாங்க. ஆனால் ஆர்த்தி பார்த்தீங்கன்னா அம்மா தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அஜியா அம்மா தான் எடுக்கணும்னு நான் அஜியா அம்மா கிட்ட கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 2 பேரையும் ஒன்றா தான் பார்க்குறேன் அப்படிங்கிறது அதுலேயே புரிஞ்சிருக்கும். டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ ஹேட் வரும்போது யாருனாலையுமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ ஸ்ப்ரெட் லவ், அவ்வளோதான்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் ரைடர் கார்த்திக் தம்பியோட இஷ்யூ பற்றி பேசலாம். பயங்கரமாக பிரச்சனை போயிட்டு இருந்தது. வாசா வந்து பார்த்துட்டிங்கன்னா நீ எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் நான் வந்து லைவாக கஷ்டப்படுறேன், எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்து எனக்காக பேசலை. நான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கேங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தான், எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, என் ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சு, ஃபோன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எங்கேயாவது ஒரு இடத்துல என் பேர் சொல்லுவானா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருந்தேன். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே என் பேர் சொல்லலை. ஏன் சார் அந்த பையன் சொல்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா, தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் தொலைஞ்சு போன உடனே என்னோட ஐஃபோன் 12 டே தம்பி இப்போதைக்கு என்கிட்ட இந்த ஃபோன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இந்த ஃபோனை நீ யூஸ் பண்ணிக்கோ, ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஃபோன் வாங்கிட்டு என்னோட ஐஃபோன் 14 Pro Max உனக்கு கொடுத்துட்றேன்டா தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஐஃபோனை நான் 12 வந்து தம்பிக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கண்டென்ட்ஸ் மேக் பண்ணிட்டு இருந்தான், இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் ஐஃபோன் 15 வாங்கிட்டேன், தம்பிக்கு ஐஃபோன் 14 வந்து பார்த்தா கிஃப்ட் பண்ணிட்டேன். பசங்க நீ ஐஃபோன் கொடுத்ததை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க யாராவது நினைக்கலாம், இல்லை நேரத்துக்கு கமெண்ட் டைப் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கலாம். தம்பியை கால் பண்ணி ஆனால் இதை ஸ்டோரி போட்டு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். டே இப்போ கூட நீ வந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்களான்னு தான் கேட்குறேன், நான் சப்போர்ட் பண்ணதை ஏன்டா நீ சொல்லலை, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்ததுடா அப்படின்னு. அப்போ வந்து தம்பி ஒன்று வேலிடாக ஒன்று சொன்னா, அது கரெக்ட் தான். நிறைய பேர் கூடவே இருக்கிறவங்கலாம் அவனை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிடா அந்த பேரில் இந்த அண்ணனோட பேர் ஏதாவது ஒன்று வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நான் வரல அப்படின்னா. அப்போ என் பேர் நீ சொல்லியிருந்துருக்கலாம் இல்லடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சாரிண்ணா அப்படின்னா. சரிடா தம்பி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா போய் இன்டர்வியூவில் சொன்னான். ஏன்னா அவங்க வீடியோக்கு கீழே டிடிஎஃப்மே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் ப்ரோ. ஆனால் நான் லைஃப்பில் கற்றுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சுட்டு அதுக்கான பலனை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, பெரியவங்க சொன்ன மாதிரி. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ரியாலிட்டி. ஸோ இனிமேலும் நான் வந்து அப்படி தான் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்துக்கணும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தம்பியோட பைக்கை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி நம்மளால் முடிஞ்ச ஏதாவது சப்போர்ட், நானே ரொம்ப பாதளத்தில் தான் இருக்கேன், சரி இருந்தாலும் ஏதாவது சப்போர்ட் பண்ணலாமே சொல்லி ஃபோன் கேட்கும்போது ஸோ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அதாவது பைக்கை காசு கொடுத்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. செல்வி மோட்டர்ஸ்க்கு கூப்பிட்டு கேட்டேன். அவங்க ஃபினான்ஷியர் கிடையாது, இது வேறு ஃபினான்ஷியர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்திருக்காங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை எல்லாருக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். தம்பிக்கும் நான் செஞ்சுருக்கேங்க. ஆக்சுவலி தம்பி ஐஃபோன் காணாமல் போகும்போது எல்லாருமே நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த பொண்ணு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ நான் இருந்துட்டு சொன்னேன், டே தம்பி எடுத்தோடனே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுறாத, ஸோ கொஞ்சம் நார்மலாக பேசு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசு, அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோன் வாங்கி இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருக்காவது மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துப்பாரு, அதில் வந்து நீ கண்டுபிடிச்சிக்கலாம். தேவையில்லாமல் டேரெக்டாக போய் கேட்டுறாத, கேட்டின்னா எல்லா மெசேஜும் டெலிட் பண்ணிடுவாங்க, உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னேன். டேரெக்டாக கேட்டால் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்காமல் 1.5 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ அந்த பொண்ணு மேலே என்ன ஏது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பேச இது கிடையாது. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க லீகலாக போகட்டும், அந்த பொண்ணோட வாதத்தை அவங்க வைக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க என்னன்னு சொல்லி லீகலாக போகட்டும், லீகலாக பேசிக்கிட்டோம். ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நாய் எடுத்து தூக்கி எரிஞ்சாங்க. அந்த அம்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவன் இதை மறுபடியும் பேசுகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் உலகத்துக்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த பிரச்சனை வந்து அந்த அம்மாவோட ஆரம்பிக்கலை, அம்மாவோட நிற்கலை, நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. ரோட் சைடில் இருக்கிற நாய்க்குட்டிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாகுது, அடிதடி ஆகுது, போலீஸ் கேஸ் ஆகுது. எடுத்துட்டு போங்க, இந்த சாப்பாடு வைக்கிற வேலைலாம் இங்க வைக்க கூடாது, கிளம்பிட்டே இருங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த உலகம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சொந்தம். மரம், செடி, மிருகங்கள், மனிதர்கள் எல்லாத்துக்குமே சொந்தம். ஸோ அதனால ஸ்ப்ரெட் லவ். கண்டிப்பா நாய் வந்து நிறைய பேர் கடிக்கிறது இல்லைன்னு சொல்லலை. ஈவன் தோ நம்ம வளர்க்குற நம்ம வீட்டு நாயே நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள கண்டிப்பா கடிக்கும். அஜி வளர்த்திட்டு இருந்த சிட்சு நாய்டா ரபினாக்காவோட குழந்தை இருக்குல்ல கடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நாய்க்குட்டி வந்து பண்ண லைட்டாக 2 தட்டு தட்டினேன், இன்னும் கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ரொம்ப கடிச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா நம்ம வீட்டில் வளர்க்குற நம்ம நாய் மேலேயே நமக்கு கோவம் வருது. நம்ம கோல்டன் ரெட்ரீவர் நம்ம வாங்கி வளர்க்குற நாய் வந்து பார்த்தா அப்பப்போ கடிக்கும்ல, அப்போ வந்து மூக்கு மேலே எப்படி நோ நோ அப்படின்னு சொல்லி வைப்போம். அப்படி இருக்கும்போது வெளியே இருக்கிற நாய் வந்து பார்த்தீங்கன்னா கடிக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே கோவம் வரும். நாய்கிட்ட இருந்தும் நம்ம எவ்வளோக்கு முடியுமோ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். இப்போ என் கூட வந்து போட்டு பேசணும்னா இன்னும் கண்டிப்பாக பாயிண்ட்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்து வைக்கலாம். பட் ஒரே ஒரு பாயிண்ட், இந்த உலகம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சொந்தமானது. நல்லதை செய்யுங்க, அப்போ தான் கருமா வந்து உங்களுக்கு நல்லதே கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தது வந்து பார்த்தா UK07 பிரதர் பற்றி பேசிடலாம். ஆக்சுவலி இந்தியாஸ் டாப் 1 மோட்டோ விளாகர் நம்மளா இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சி, இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம டவுன் ஆகும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்தார். ஸோ அதுக்கப்புறம் கன்னியாக வீடியோ பண்ணிட்டு இருந்தார். நல்லா இருந்தது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது வந்து பண்ணா ஐ குவிட் யூடியூப்னு சொல்லி போட்டார். அப்போலேருந்தே ஒரு மாதிரி வருத்தம். மொழி தெரியலைங்க, அவர் ஹிந்தி பேசுகிறாரு, நமக்கு ஹிந்தியே தெரியாது, என்ன பேசுகிறாருன்னு தெரியல, டிரான்ஸ்லேட்டும் கிடையாது. பசங்கிட்ட கேட்டு அப்பப்போ சின்ன வீடியோ பார்ப்பேன். அதுக்கப்புறம் இது எதனால குவிட் பண்ணாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு
இந்த கல்யாணம் ரிலேட்டடாக வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த மாதிரி என் ஃபேமிலி கை விட்டுட்டாங்க, என் லவ்வர் என்னை விட்டுட்டு போயிட்டா, என் ஃபேமிலி வந்து பண்ண இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கப்புறம் சொத்தை ஏதோ ஏமாத்திட்டாங்க, ஏதாவது தெரியாமல் சொல்லிட்டு போகிறீங்க. நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நான் அந்த லாங்குவேஜ் எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் அவங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்க்கல. நான் கேள்விப்பட்டது வச்சு சொல்கிறேன். அந்த மாதிரி சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரிலேட்டடாக சும்மா சொல்கிறான், இவன் சூசைட் பண்ணிட மாட்டான் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருப்பாங்க போல். லைவ்ல கிட்டத்தட்ட 160-180 ஸ்பீடில் போகும்போது அப்படியே லைவ் கிராஷ் பண்ணாங்களாம். ஒரு அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சரே இப்படி சடனாக முடிவெடுக்கிறாங்க. அந்த ஒரு வழி எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அவர் சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸில் வரும்போது எனக்கு இதே வழி ஆல்ரெடி வந்திருக்கு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எப்போன்னு வந்து பாருன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புத்தானாக இருக்கும்போது, காசு மட்டுமே இருந்தால் சந்தோஷங்கள் வந்துடாதுங்க, எல்லா பிரச்சனையுமே ஃபிக்ஸ் பண்ணிட முடியாதுங்க. ஸோ மணி ஃபிக்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி நம்ம ரீல்ஸுகள் போட்டுக்கலாம். அது ஒரு 75%, 80% க்யூர் பண்ணலாம். மீதி 20%, 30% இருக்குது. மணியை வச்சு மட்டுமே க்யூர் பண்ணுற மாதிரி இருந்தால் சுஷாந்த் சிங் ராஜ்புத் நம்ம கூட இருந்திருப்பார். UK07 அண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணியிருக்க மாட்டார். வந்து UK07 பிரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பேசக்கூடிய விஷயத்த யாராவது ஹிந்தியில் டப் பண்ணியோ எப்படியாவது அவங்களுக்கு காட்டிடுங்க. UK07 பிரதர், எங்களோட மொழி வேற, உங்களோட மொழி வேற. ஈவன் தான் நம்மளோட மொழிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர் மாதிரி போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இங்கே நிறைய நாங்கள் தமிழ் பீப்புள்ஸ் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு யாருமே இல்லாமல் போகும்போதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறது என்னோட TTF, அதாவது என்னோட ஃபாலோவர்ஸை, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை நான் TTF ஆஃப் டிமேட் ட்வின் த்ராட்லெஸ் ஃபேமிலி, என்னோட ஃபேமிலியில் அவங்களும் ஒருத்தவங்க தான், அவங்க இருக்காங்கன்னு சொல்லி தான் நான் என்னை தேட்டிப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஹியூஜ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு எப்போவுமே லவ்வபுளாக இருப்பாங்க. அடுத்தது வந்து நம்ம விஜயண்ணா அண்டு சங்கீதா அண்ணி பற்றி பேசுவோம். பயங்கரமான ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஜயண்ணாக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 விஷயம் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா, மேபி ரூமர்ஸாக இருக்கலாம். சோஷியல் மீடியாலையும் இன்டர்நெட்லேயும் நியூஸ்லேயும் வர்றது உண்மை இல்லை, என்ன வேணால் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு இது ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா எவ்வளவோ விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருந்திருக்காங்க, பொய்யை உண்மையை சொல்லியிருந்திருக்காங்க. இது நமக்கு லைவாக நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி இது வந்து ரூமர்ஸாக கூட இருக்கலாம். 2வது அவங்களோட பர்சனல் லைஃபுங்க, அது வந்து நமக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெரியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் விக்டமாக இருந்திருக்கலாம், மேபி இதில் பொண்ணு விக்டமாக இருந்திருக்கலாம், இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்கிறதா அவங்க 2 பேத்துக்கு நல்லதாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணா இருக்கும், அது அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்கள வந்து பண்ண ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஈவன் தான் எனக்குமே அது ஒரு சின்ன ஒரு வழி இருக்கும். என்ன வழின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, விஜயனாவும் சங்கீதா அண்ணியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ அவ்வளோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க பிரிஞ்சிருக்கும் போது அது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் இன்டர்நெட்டில், நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே டிவோர்ஸ் நடக்கும்போது நம்மளால் அக்செப்டே பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. ஈவன் தான் நம்ம லைஃப்லேயும் நமக்கு பயம் வருது. ஈவன் தான் இதை பற்றி நானும் சொல்லியிருக்கேன், எனக்கும் பயம் இருக்குங்க இது சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி. ஸோ பையன்கிட்ட போய் கேட்டோம்னா பொண்ணு மேலே குறை சொல்லுவாங்க, பொண்ணுகிட்ட போய் கேட்டோம்னா பையன் மேலே குறை சொல்லுவாங்க. 2 பேரையும் வச்சு பேச வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த டாப்பிக்கை விட்டுலாம். பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வருது. பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு இதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். பட் வந்து ஒன்றே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். பொலிட்டிக்கல் வேறு, ஃபேமிலி வேறு, அவ்வளோதாங்க. TTF IRL டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,000 சம்திங் வந்திருக்குங்க. நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். இந்த 42,000 ரூபாவை நான், நீங்கள், நம்மளோட A2D பிரதர், நம்ம 3 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு டொனேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 50,000 ரூபாய் ரவுண்டில் வச்சுக்கோங்க. 100 பேத்துக்கு வந்து பார்த்தா நம்ம 500 ரூபாய் தந்தோம்னா இந்த 50,000 ரூபாய் முடியுதுங்க. அதனால் அவங்க வாழ்க்கை ஏதாவது மாறிடுமான்னு கேட்டால் கிடையாது. அடுத்த நாள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரவல் கேட்பாங்க. ஆனால் இந்த IRL டொனேஷனை வச்சு வறுமையில் இருக்கிற 3 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னா அந்த 3 பேரோட வறுமையும் மாறிடணும். அடுத்தது அவங்க லைஃப்பில் மேலே அவங்களோட உழைப்பில் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையோடு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கு ஐடியாஸ் உங்ககிட்ட வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் பேட்டை கெட்டவன் நான் சொல்லி நம்ம திருநெல்வேலி சைடில் ஒரு அண்ணா இருக்கார், நானும் அவரும் சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பெட்ரோல், CNG, LPG எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தட்டுப்பாடு வந்துட்டுருக்கு. எதனாலன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த போர் சூழல்னால. ஸோ எல்லாருக்குமே இந்த இஷ்யூ பற்றி கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வதந்திகள் வந்து பார்த்தீங்கன்னா பரவுது. விலை உயரப்போகிறது என்று பரவிய வதந்தியால் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிலையங்களுக்கு படையெடுத்தனர். இப்போ நம்ம அண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல் டேங்க் அடிக்கிறதுக்கு வண்டி எடுத்து போகிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்துட்டு சொன்ன வார்த்தை, நாளையிலேருந்து பெட்ரோல் 300 ரூபாய் ஆகுது, இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் நமக்கு டைம் இருக்குது, ஸோ எவ்வளோ ஸ்டாக் பண்ண முடியுமோ நான் ஸ்டாக் பண்ண போறேன் அப்படின்னாங்க. அது கிடையாது. நம்ம கிட்ட போதுமான பெட்ரோல், டீசல், LPGs எல்லாமே இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக போகுதுன்னு சொல்லி பயத்துல நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணணும்னு சொல்லி நமக்கு தேவையற்ற அளவு
இப்போ எங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 3 பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயோ பெட்ரோல் விலை ஏறப்போதா அப்படின்னு சொல்லி இந்த வண்டிக்கு ஃபுல் டேங்க், அந்த வண்டிக்கு ஃபுல் டேங்க், அந்த வண்டிக்கு ஃபுல் டேங்க், அந்த வண்டிக்கு ஃபுல் டேங்க் போட்டால் கிட்டத்தட்ட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் பெட்ரோல் போயிடுது. ஒரு மனிதர் இல்லை ஒரு மனிதரோட ஃபேமிலிக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் போயிடுது. அப்படி எல்லா இடத்துலையும் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் லோடு திரும்பி வர மாட்டேங்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அதுதான் நடக்குது. அதனால எல்லா இடத்துக்கும் லோட் போக மாட்டேங்குது. ஸோ அதனால யாருமே பேனிக் ஆக வேணாம். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான எவ்வளோ அளவு இருக்கோ அவ்வளோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணிக்கோங்க. இப்படி சொல்லிட்டு நைஸாக வந்து பார்த்துட்டுனா ஏதாவது ஸ்டாக் எதாவது பண்ணிட்டீங்கன்னா இல்லைங்க. அண்ட் வந்து பெங்களூர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் மூடிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அண்ட் வந்து பெட்ரோல் பங்க்ஸை மூடிட்டாங்க, சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸை மூடிட்டாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப் டிரைவர்ஸ் அண்ணாக்கு, படிக்க போகிற பசங்களுக்கு, நம்ம ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போய் வேலைக்கு போகிற பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்கலாக மாறுது. பட் நம்மளோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்வாங்க. ஆக்சுவலி வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆச்சுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி ரீல்ஸை ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் நின்றுட்டு இங்கே பாருங்கள் பெட்ரோல் பங்க்கில் எவ்வளோ கூட்டம்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்க ஃபுல் டேங்க் பண்ண வந்துட்டாங்க. நானும் என் வண்டியில் ஃபுல் டேங்க் பண்ணிட்டேன், நீங்களும் உங்கள் வண்டியில் ஃபுல் டேங்க் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் பேனிக் ஆகாதீங்க. தேவை எப்போ வருதோ எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பண்ணிக்க போகிறேன். டிமாண்ட் கிரியேட் பண்ண தான் விலை ஏற்றலாமான்னு யோசனை வந்தாலும் வந்துடும். டிமாண்ட் கிரியேட் பண்ண தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ வந்து தேவையான அளவு மட்டும் வந்து பண்ண ஃபுல் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பிள்ளைக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோஸ் வந்து இப்போ டட்டா வெயிட்டே கேர் அவ்வளோ வேகமாக போகணும் சேஃபாங்க. அது ஹெல்மெட் பண்ண வேண்டியதுங்க. பை டீட்டெயில் ஃப்ளோ மிஸ்டர்ஸ் பார்த்து பதமாக சேஃபாருங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.